ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா என்ன? நித்திய ஜீவன் என்பது மரணத்திற்கு பின்பதான ஒரு நித்திய வாழ்வை அங்கே நமக்கு குறிக்கிறதாய் இருக்கிறது. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டு. மறுபிறவி, அடுத்த ஜென்மம் என்று சொல்லி எதுவும் கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில உண்டு. அந்த மனிதன் மரித்த பின்பு, அவனுடைய மரணத்திற்கு பின்பு அங்கே ஆண்டவரோடு கூட வாழ்கிறதான நித்திய வாழ்வை, நித்திய ஜீவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்பதாக பரலோகத்திற்கு போவானா, சொர்க்கத்திற்கு போவானா, இல்லை என்று சொன்னால் மறுமைக்கு போவானா என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த பரலோகம், சொர்க்கம், நித்திய ஜீவன் என்பது அங்கே குறிக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பரலோக பாக்கியத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேத வசனம் அங்கே சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், அவர்தான் ஒரே தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் கடவுள் என்று அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையில இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருந்து நம்முடைய வாழ்க்கை அது பரிசுத்தம் உள்ளதாய், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய், பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சுய நீதியின் மூலமாகவோ இல்லை நம்முடைய காரியத்தின் மூலமாகவோ அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஈவாக இருக்கிறது. அப்ப அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அங்கே கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலரின் நடபடிகள் 11வது அதிகாரம் அதுல உள்ள 1வது வசனத்துல அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு புறஜாதி ஜனங்களிடத்தில் போய் அவர் ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறார். செசரியா பட்டணத்தில் இருக்கிறதான அந்த புறஜாதி ஜனங்களிடத்தில் போய் அவர் தேவ வசனத்தை அங்கே கூறுகிறார். அந்த 11:1 சொல்லுகிறது, புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்று கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். புறஜாதி ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். செசரியா பட்டணத்தில் இருக்கிற புறஜாதி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே பேதுரு போய் பிரசங்கித்தார், எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டார்களாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் யார்?
அவர் யூத குலத்திலே வந்து பிறந்தார். யூதர்களை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். யூதர்களுக்காக அங்கே வந்தார். ஆனா அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் அவரை இரட்சகராக, அவரை தேவனாக, அவரை ஒரே தெய்வம் என்று சொல்லி அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அந்த 12வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த கிருபை புறஜாதி ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. இப்போ இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலரின் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் அதில் உள்ள 46வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:46 பார்க்கிறோம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் என்று சொல்லி அந்தியோகியா பட்டணத்துல இருந்ததான அந்த புறஜாதி ஜனங்களிடத்துல, அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருந்ததான அந்த ஜெப ஆலயத்துல போய் இந்த பவுலும் பர்னபாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பிரசங்கிக்கிறார்கள். ஆனா அந்த ஜெப ஆலயத்தில் இருந்த யூதர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? 45வது வசனத்துல பாருங்களேன். யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். அந்த அந்தியோகியா பட்டணத்துல இருந்த ஜெப ஆலயத்தில் இருந்த யூதர்கள் பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை. பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் கேட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பவுலுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். இப்ப பவுல் என்ன செய்யறாரு? உங்களிடத்தில் சொல்வதை காட்டிலும் புறஜாதி ஜனங்களிடத்தில் போய் நான் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லி அங்கே பவுல் போகிறார். அதே அப்போஸ்தலர் 13:48 நாம் பார்க்கிறோம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா புறஜாதி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக, அவரே தேவன், அவரே தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், இயேசு எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி, அவருடைய ரத்தத்தினால என் பாவங்கள் மன்னிக்கப்படும், கழுவப்படும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவரே தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று
அங்கே நாம் பார்க்கிறோம், யோவான் 3:16, 3:36 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்படும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரே தேவன், அவரே இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும். அவரை விசுவாசித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் இருக்கிறதா, தேவன் அருவருக்கிறதான அசுத்தங்களும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவனுக்கு நேராக நம்மை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பார்? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த பிதாவாகிய தேவனிடத்துல நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடித்தால் மாத்திரமே நாம் அந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பரிசுத்தத்தினாலோ நம்முடைய சுய நீதியினாலோ நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் ஒரே ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. அவர்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த பரிசுத்தம் உண்டு. அவர் மூலமாக நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனுக்குள், அந்த பரலோக பாக்கியத்திற்குள் நாம் செல்ல முடியும். இது வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவற்றை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். என்னுடைய மரணத்திற்கு பின்பதாக உள்ள அந்த நித்திய வாழ்வு, அந்த பரலோக பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி நல்ல ஆண்டவரிடத்துல கேட்போமா?